என்ன காரணத்துக்காக மனவளக்கலைக்கு வந்தேன்னா, ஒரு 7, 8 ஆண்டுகளாக தலைவலி பிரச்சனை இருந்ததுங்க. அலோபதி மெடிசனுக்கு போனோம். 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து அலோபதி பார்த்தோம். இருந்தாலும் கூட தலைவலி சரியாகல. மேற்கொண்டு அதே கண்டினியூ பண்ணால் சைடு எஃபெக்ட் வரும் அப்படிங்கிறதுனால ஹோமியோபதி ட்ரை பண்ணோம். ஹோமியோபதியில் ஒரு 8 மந்த்து அதை ஃபாலோ பண்ணேன். அந்த டாக்டர் தான் சொன்னாங்க, மனவளக்கலை பயிற்சி எடுங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் மனவளக்கலை ஜாயின் பண்ணேன். நான் அறிமுக வகுப்பு அட்டன் பண்ணேன். 14 நாள் கிளாஸுங்க. 14 நாள் கிளாஸில் உடலுக்கான பயிற்சி உடற்பயிற்சி, மனதுக்கான பயிற்சி தியானம், உயிருக்கான பயிற்சி காயக்கல்பம், இப்படி 3 பயிற்சிகள் கொடுத்தாங்க. இதில் மனதுக்கான பயிற்சி தியானம், அதாவது உடல் உயிர் இதை பற்றி நம்மளுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. மனம் அப்படிங்கிறது எப்படி கையாள தெரியல அப்படிங்கிறத இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு காரணம். மன உளைச்சல் அதிகமாக இருக்குது, அதனால தலைவலி, நரம்பு வீக் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்போது அந்த அறிமுக வகுப்பில் நான் சாந்தி தவம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தவம் அட்டன் பண்ணேன். அந்த தவம் எடுத்த அன்னைக்கே அதனோட ரிசல்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. தலை பாரம் குறைஞ்சது. அப்போது இந்த பயிற்சி மேலே எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை வந்ததுங்க. பயிற்சியில் நம்ம என்னென்னா எளிய முறை உடற்பயிற்சி, 8 வயதிலிருந்து 80 வயது வரை செய்யக்கூடிய எளிய முறை உடற்பயிற்சி. அதாவது பேத்தியும் செய்யலாம், பாட்டியும் செய்யலாம், அப்படி எளிமையாக கொடுத்துருக்கிறாரு வேதாத்ரி மகரிஷி அவங்க. அப்போது அந்த பயிற்சிகள் நம்ம ஃபாலோ பண்ண உடலுக்கும் மனதிற்கும் உயிருக்குமான பயிற்சி. அதாவது உடலை அசைத்து பழகினால் தேகம் திடமாகும், மனதை அசையாது பழகினால் எண்ணம் திடமாகும், உயிர் சக்தியை மூச்சினால் கிரகித்தால் ஆயுள் திடமாகும், நினைவை அகண்டாகாரத்தில் விரித்தால் இறைவனாகி நிற்கலாம் அப்படிங்கிற முறையில் அத்தனையும் இங்கே ஒரு பேக்காக கிடைக்குதுங்க. அந்த 14 நாள் பயிற்சியில் 9 பயிற்சியில் ஆசனாஸ், முத்திரை இருக்குது, பந்தம் இருக்குது, பிராணாயாமம் மூச்சு பயிற்சி இருக்குது, அது மசாஜிங் இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது. இது எல்லாம் விட அல்டிமேட் என்னன்னா ரிலாக்ஸேஷன் பயிற்சி. அது நம்மளோட மன ஆற்றலை வச்சே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை க்யூர் செய்யக்கூடிய பயிற்சி. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பயிற்சி. எல்லா பயிற்சியும் ரசித்து நுணுக்கமாக எல்லாம் புரிஞ்சுட்டு தெளிவாக செஞ்சுட்டு வரோம். நிறைய மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கிடச்சிதுங்க.